தந்தது எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. பிரைஸ் தி லார்ட். என்னோட நேம் இந்துமதி. நான் கோடம்பாக்கம் பகுதியிலேருந்து வரேன். போன வருஷம் டிசம்பர் லாஸ்ட்ல எல்லாரும் சாட்சி சொன்னப்ப பார்த்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எல்லாரும் இப்படி சாட்சி சொல்றாங்க, எனக்கு ஏன் நீங்க இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்றீங்க? அடுத்த வருஷம் டிசம்பர்ல நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சாட்சி சொல்லணும், நீங்க அந்த அளவுக்கு என்னை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன். அதே போல இந்த வருஷம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அண்ணாவை பிரேயருக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தோம். அப்ப அண்ணா பிரேயர் பண்ணிட்டு சொன்னாரு, நீங்க ஷாப் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைன் முடிச்சிருக்கேன். மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால ஒர்க் பண்ண முடியல. அப்புறம் வீட்டுல இருந்து அண்ணா நீங்க பண்ணுவீங்கல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன் இப்படியே இருக்கீங்கன்னாங்க. அதுக்கும் ஒரு 8 months முன்னாடியே சிஸ்டர் எனக்கு ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, நீங்க ஏன்ப்பா இன்னும் சும்மாவே இருக்கீங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்ல உங்க ஒர்க்கை, குழந்தை இருக்குன்னு பாக்காதீங்க, டைம் கேட்டு எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு 10 days 15 days கூட ஆகும், பரவாயில்லன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வீட்டுல இருந்தே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஜனவரியில் அண்ணா வரும்போது நீங்க ஷாப்பே பண்ணிடுங்க, எங்களோட கிளினிக் இருக்கு, அங்க ரிசப்ஷன் ஏரியா ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க நீங்க ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நாங்க யோசிச்சோம், அண்ணா இல்ல குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கான், கொஞ்சம் வளரட்டும், நான் அப்போ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அண்ணாவும் சரி நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் இந்த வார்த்தை வந்துட்டே இருந்தது, எல்லாரும் நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்ததால திரும்ப ஏப்ரல்ல அண்ணா கிட்ட கேட்கும் போது, அண்ணா நீங்க நான் தான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் லேட் பண்றீங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு அண்ணா சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நாங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு முடிவு பண்ணி, சரி ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்ட கேட்போம், ஏன்னா ஒரே ஷாப்ல ஒரு கடையிலேயே 2 வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் சரி நீங்க பண்ணுங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அடுத்தது நமக்கு அப்படின்னா அமௌண்ட் தேவைப்படும், அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஒரு லேண்ட் சேல் பண்ணிருக்கேன், அதுல உன்னோட பங்கு அமௌண்ட் தரேன் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரு கொடுத்தாரு. கொடுத்ததும் அப்புறம் ஒவ்வொரு ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணோம், பார்ட்டிஷன் போட்டோம். அப்புறம் மிஷின் வாங்கணும்னு போகும்போது திடீர்னு ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா வந்தது. அது மிஷின் வாங்கும்போது நான் நார்மலா வாங்குற ரேட்டை விட ஒரு 3000 rupees கம்மியா வாங்கணும். எல்லாமே கர்த்தர் அழகா நடத்திட்டு வந்தாரு. எங்களுக்கு இது ஒன்னொன்னுமே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இது நடக்குதுன்னே என்னால இன்னும் வரைக்குமே நம்ப முடியல. அப்புறம் அண்ணா கிட்ட பேருக்காக கேட்டு ப்ரேயர் பண்ணிருந்தோம். அண்ணா பேர் நீங்களே ப்ரேயர் பண்ணி சொல்லுங்க ஷாப்புன்னு சொல்லிட்டு. அண்ணாவும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பதான் வீட்டு ஜபத்துக்காக வீட்டுக்கு வந்திருந்தாரு. ப்ரேயர் பண்ணும்போது தரிசனமாவே நான் போர்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்ன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 நாள்ல ப்ரேயர் பண்ணி பேர் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னாரு. அப்ப கூட அண்ணா கிளம்பும்போது நான் சொன்னேன், அண்ணா நீங்க இவ்வளவு தூரம் தரிசனமா சொல்றீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. இல்ல சிஸ்டர், கர்த்தர் இந்த அளவுக்கு வெளிப்பாடு காட்டுறாருன்னா இது கண்டிப்பா ஆசீர்வாதமானதுதான் இருக்கும், நீங்க பயப்படாம நடத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஆட்களை கூட அவரே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிளம்பினாரு. அதுக்கப்புறம் தைரியமா நின்று ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்ததுக்காக டிசைனிங்கும் அண்ணா இது எப்படி நாங்க டிசைன் பண்றது, நீங்க ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். அண்ணா நீங்க எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நானே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போர்ட் டிசைன் அவரே தான் பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு அதை பார்க்கும்போது அண்ணா நீங்க என்ன எல்லாமே பண்றீங்களேண்ணா, இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் பண்ணி கொடுத்த டிசைன் தான் நாங்க இப்ப வச்சிருக்கோம் போர்டுக்கும். எல்லாமே நல்லா அழகா போயிட்டு இருந்தது. எங்க வீட்டுல நாங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன், அதனால வீட்டுல எல்லாம் ரொம்ப போராட்டம் தான். ஷாப் ஆடி 18 முடிஞ்சுதான் நீங்க ஓபன் பண்ண, உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், நீங்க எங்க பேச்ச கேட்கவே மாட்டீங்கன்னு ரொம்ப இது பண்ணாங்க. அதையும் அண்ணா கிட்ட சொன்னோம், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது, நீங்க கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மட்டும்தான் போகணும், நிர்பந்தத்தினால கூட அவங்க சொல்றதை கேட்காதீங்க, கர்த்தருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்கன்னாரு. சரினான்னு சொல்லிட்டு போர்டு எப்ப வந்தாலும் நம்ம அடுத்த நாளே ஷாப் ஓபன் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம் அண்ணா கிட்ட சொல்லி. ஆடி 15 அன்னைக்கு போர்டு வந்ததும் ஆடி 18 வருதுன்னு நாங்க அதை பார்த்து சரி ஓகே மண்டே அன்னைக்கு ஓபன் பண்ணிக்கலாம், நம்மளும் எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணி, ஆனா மண்டே ஓபன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம். ஆனா நான் டேட் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க ஃப்ரைடேவே ஓபன் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆடி 16 ஓபன் பண்ணுங்கன்னாரு. ஆனா இல்லன்னா சரி சாட்டர்டேவாவது ஓபன் பண்ணலாமான்னா, சரி 17 தானே, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப் ஓபன் பண்ணி வச்சு கொடுத்துட்டாரு. அந்த விஷயம் எங்க வீட்டுல இது இப்படிதான் சொல்றது, நாங்க 2 பேரும் ப்ரேயர் பண்ணிட்டு, அப்பா இது நீங்க கொடுத்தது, உங்க சித்தம் என்னவோ அதன்படி நடத்துங்க,
நாங்க ஷாப் ஓபன் பண்ணி சந்தோஷமா பண்ணணும், எந்த ஒரு கஷ்டமும் எங்க மனசுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கால் பண்ணி மாமனார் கிட்ட சொல்றோம். அவரு நாங்க சொன்னது ஒரே வார்த்தை, அப்படியா சரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அன்னைக்கு ஓபன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. எங்களால நம்பவே முடியல, இது என்ன ஆண்டவர் இப்படி நடத்துறாரு, இது நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. ஓகேப்பா நன்றின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணாக்கும் ஃபோன் பண்ணி, அண்ணா வீட்டுல எதுவுமே சொல்லல, நீங்க வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணி ஓபன் பண்ணுவோம்னு சொல்லி வந்தாரு. 11 o'clock ப்ரேயர் பண்ணி ஷாப் நல்லபடியா ஓபன் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சாரு. கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இது வந்து அண்ணாவும் அக்காவும் எங்களை ரொம்ப நல்லா வழி நடத்துறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்றதுனால எதுவுமே தெரியாது. சிஸ்டர்லாம் ஒவ்வொரு தடையும் ஃபோன் பண்ணி, என்னப்பா ஏதோ பண்றீங்களா இல்லையா, சும்மா உட்காந்து இருக்காதீங்க அப்படின்னு எனக்கு ஏதோ எங்க அம்மா மாதிரி ஃபோன் பண்ணி அவங்க மிரட்டுவாங்க. எனக்கு சிஸ்டர் நான் வந்து யாருமே இல்லைன்னு நினைச்சா நீங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்ககிட்ட பதில் சொல்லணுமேன்ற ஒரு பயத்திலேயே நான் இப்ப வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் கிட்ட சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் நடத்துனாங்க. ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அண்ணா அக்கா 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.